ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து மூவி ரிவ்யூ போடணும்னு ஒரு ஆசை. சரி ரைட்டு, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க மூவி ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம தலை படமே வந்துருச்சு, சரி அதே ஒரு மூவி ரிவ்யூவாக போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃபர்ஸ்ட் டேக்கு டிக்கெட்டை போட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் நான் எப்பயும் போல நம்ம நண்பன் வருவான்ல, வந்துட்டு சும்மா இருப்பானா கேட்டேன். என்ன தலைவா, உங்கள் தலை படம் குட்டா பேடா இல்லை அக்லியா அப்படின்னா. என்னடா நக்கல் பண்ணுறியா, எல்லாம் படத்தை பார்த்துட்டு நீ வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே போயிட்டேன். போனோம்னா நம்மளுக்கு உள்ள ஒரே ஒரு அதிர்ச்சி. என்னடா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று வந்தது வேற மாதிரி, அப்படிலாம் கிடையாது. என்ன எதிர்பார்த்த போனோமோ அது அப்படியே வந்தது தான் அதிர்ச்சி. சரி, அப்படி அப்படி என்ன குட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி குட்டுன்னு சொல்ற அளவுக்கு அஜித் நடிச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்காரு. பழைய படத்து பாட்டு, தலையோட ரெஃபரன்ஸு, அந்த டைட்டில் கார்டெலாம் போடுறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஜித் நம்ம மங்காத்த படத்தில், முன்னாடி படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு காமெடி சென்ஸு, ஒரு திமிரு, ஒரு கோவமான ஆளு, இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷனையும் கலந்து இந்த படத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்னப்பா அதுல இருக்கு, இதெல்லாம் எல்லாம் பண்றது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இப்போ கமல் பாட்டு ஒன்று வருது, நிறைய படங்கள் பாட்டு, நிறைய சீன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து உள்ள காமிச்சிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி யாருமே செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா விஜய் டயலாக் அஜித் பேசிக்கிட்டு இருக்காரு. நண்பா ஐ வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வேற நடிகரோட வந்து வேற நடிகர் சொல்றது வந்து யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நான் படத்தை நடிக்கிறேன், பிடிச்சிருந்தா வந்து பாரு, இல்லைன்னா வீட்டை பாரு, வேலையை பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல மனிதர் அவர். அதனால அவர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, அவரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி தலை ஃபேனுங்கிறதுக்கு வந்து தலை அப்படி இப்படி மாசுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல மனிதரா இருக்காரு, அதனால அவர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் விஷயம். வேற என்னப்பா அதுல ப்ளஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் வந்து சொல்லுவாரு, எந்த படமா இருந்தாலும் வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மைதான். படம் நல்லா இருக்கும், வில்லனை டம்மியா வச்சிருப்பாங்க, கடைசியில ஹீரோ ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாரு. இந்த படத்துலயும் அர்ஜுன் தாஸ் வந்து வில்லன் நடிச்சிருக்காரு. ஆனா நீங்க நல்லா நடிச்சிருக்கான்ற பட்சத்துல என்னை அறிந்தால அருண் விஜய் நடிச்ச அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா வில்லன் கேரக்டர் ரொம்ப டம்மியா காமிக்காம ஓரளவுக்கு எதிர்த்து பேசுறது, இந்த இது காட் ஒர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஹீரோ ஒர்ஷிப்ன்றது இல்லாம நல்லா நடிச்சிருக்காரு. அது ஒண்ணு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, சைடு ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அப்பப்போ ஹீரோயினை பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி, இப்போ மகனை பார்த்தா இரிட்டேட் ஆகிறது தான் நடக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அது ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது என்ன இது இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலே கோவம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அது ஒன்று. பேடுன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேடுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை நம்ம தலை ஃபேனாக இருக்கிறனால நம்மளுக்கு பேடு தெரியலையா என்னன்னு தெரியல. இதுவே நான் ஒரு விஜய் ஃபேனோ வேற ஒரு ஃபேனாக இருந்தேன்னா படத்தில் கண்டிப்பாக எனக்கு பேடு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அக்லின்றத பார்த்தோம் அப்படின்னம்னா, படத்தில் நிறைய பாட்டுகள் வருது. ஒத்தருவா தாரேன் இந்த பாட்டுலாம், பாட்டு நல்லா இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைய வந்து ஜட்டி பனியனை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு மாதிரி கிளாமராக ஆடுறாங்க. இது நம்ம தனியாக போய் பார்க்குறப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் அம்மாவோ ஒய்ஃபோ இல்லை அக்கா தங்கச்சி யாரை கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளாம் டிவியில் ஏதோ படம் பார்க்குறப்போ ஒரு ஒரு லிப்கிஸ் சீன் வந்துச்சுனாலே நம்ம டக்குன்னு அப்படியே டிவியே பார்த்துக்கிட்டு இருப்போம். யாரும் நம்மளை பார்க்குறாங்களா பார்க்காத மாதிரியே பண்ணுவோம். 90s கிட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரப்ப அது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. கெட்ட வார்த்தை எப்பயும் போல இப்போ எல்லா படத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கெட்ட வார்த்தை, துப்பாக்கி சீனு இதெல்லாம் வரதான் செய்யுது. அதெல்லாம் அவங்க அது அவ்வளோவா தெரியல. கெட்ட வார்த்தை வர இடத்துலையும் உங்களுக்கு போல பீப் போட்டுருவாங்க. ஆனால் வாய் அசைவில் அவங்க என்ன பேசுறாங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது ஒன்று. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக போர் அடிக்காமல் நம்மளுக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு மியூசிக்கு. அதே மாதிரி வேற வேற படங்களில் உள்ளதெல்லாம் அப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மிக்சிங்கும் கரெக்டாக இருக்கு. எல்லாத்தையும் நீ நல்லா சொல்ற, படம் அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் படத்தை எதிர்பார்த்து போனது எனக்கு எதிர்பார்த்தது அப்படியே கிடைச்சிருச்சு. அப்படின்றதுனால உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கலாம். படத்தை நீங்கள் போய் தேட்டரில், ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு வேற கருத்துக்கள் தோணும், அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. மற்ற எப்பயும் போல ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ப்ளூ சட்டை மாறனானே இருக்காங்க, பாண்டா ரிவ்யூ இருக்கு, கோடாங் ரிவ்யூ இருக்கு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம புதுசு, நேற்று முளைச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ என்னோட முயற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி புதிய வியூவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் அது போடுவேன். இல்லை அப்படின்னா இதோட கடையை மூடிட்டு ரிவ்யூ சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். மற்ற எப்பயும் போல் நம்ம போடுற வீடியோஸை போட்டுக்கிற வேண்டியதுதான். ஆமாம். கடைசியாக நம்மளுக்கு இப்போ என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒருத்தவனை பார்த்தேன் பாருங்க, தம்பி குட்டா பேடா அக்லியாண்டு, அவனுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு படத்தை கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறேன்.
நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கூட்டிகிட்டு போய் காமிங்க. உண்மையிலே வந்து நீங்கள் ஒர்த்தா ஒரு படத்தை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கொடுத்த காசுக்கு கொடுத்த காசுக்கு மேலே கத்துறான்டா அப்படின்னு வடிவேல் ஜோக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொடுத்த காசுக்கு ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல படம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.